ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு டுடே லஞ்ச்ல என்ன பாத்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல். வாங்க சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா, கொஞ்சமா மட்டன் எடுத்து மட்டன் கொத்துக்கறி மாதிரி வேணாந்தாரு. ஸோ பையனுக்காக அதை வேக வச்சுட்டேன் தனியா, மஞ்சத்தூள் உப்பு போட்டு. அதுக்கப்புறம் சிக்கன் வாங்கி இருந்தாங்க. இது எங்களுக்கு சிக்கனுக்கு நம்ம எப்பவும் போல வழக்கம் போல எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்க சோம்பெல்லாம் போட்டுட்டு தாளிச்சிட்டு, கூடவே வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுதை போட்டுட்டு அதுக்கப்புறமா கறியை போட்டு வதக்குனாங்க. இதெல்லாம் வதக்கிட்ட பிறகு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எண்ணெய் பட்டை லவங்கெல்லாம் போட்டு வெங்காயம் வதக்குனேன். மட்டனை கொஞ்சமா நம்ம தொக்கு மாதிரி பண்ணலான்னு. ஸோ பாருங்க, மட்டனை நான் வேக வச்சு எடுத்துட்டேன். இதோட தண்ணி இருந்தது, அதை தண்ணியும் இருத்து அந்த பக்கம் வச்சிருக்கேன். அந்த தண்ணியை தான் இதுல ஆட் பண்ண போறோம். இந்த பக்கம் பாருங்க, நாங்க வதக்குனது கொஞ்சம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு கூடவே நம்ம வேக வச்ச அந்த மட்டனையும் போட்டுட்டு 4 விசில் தான் நான் மட்டன் வச்சேன். இது மட்டன் அந்த வேக வச்ச தண்ணிங்க. ஸோ அது வெந்த பிறகு நம்ம அதுக்கப்புறம் மட்டனை சேர்த்து நம்ம காரம் உப்பு மிளகாத்தூள் போட்டு இறக்க போறோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிக்கனுக்கு நல்லா தக்காளி வதங்கின பிறகு நல்ல ஒரு தக்காளி கொஞ்சம் நல்லா வரணும். அதுக்கப்புறமா மசாலான்னு பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் நம்ம வீட்டு மிளகாத்தூளும், சிக்கன் மசாலா அது ஒரு 1/2 ஸ்பூனும், கரம் மசாலா கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு எல்லாமே போட்டு வதக்கினாங்க. ஸோ சிக்கன் மசாலா நான் 1/2 ஸ்பூன் போட்டேன், அப்போ நல்லா இருக்கும் டேஸ்ட். இதெல்லாம் வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நான் தொக்கா தாங்க பண்றேன். ஏன்னா சாம்பார் கொஞ்சம் இருக்கு, ஸோ இதையும் சிக்கன் தொக்கா வச்சுக்கலாம். அப்புறம் பையனுக்கும் அந்த பக்கம் மட்டன் பண்ணியிருந்தாங்க, அதுலயும் அப்படிதாங்க ஒரு 1/2 தக்காளி போட்டேன். கொஞ்சமா அவனுக்கு தொக்கு வரட்டும்ட்டு பாருங்க. இது நல்லா வந்தானே தண்ணி போட்டு ஊற்றி மூடி வச்சுட்டாங்க. இது மாதிரி நீங்க இன்னைக்கு என்ன பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இந்த சிக்கன் தொக்கு மட்டன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க, சிக்கன் ஓரளவுக்கு வெந்து நல்ல ஒரு இது வந்துச்சு. இந்த பக்கம் மட்டனுக்கும் தேவையான உப்பு காரம் போட்டுட்டு நான் வேக வச்சுட்டேங்க. கரம் மசாலாவும் போட்டேன், கூடவே நம்ம மட்டனையும் போட்டு நம்ம மட்டன்ல வேக வச்ச தண்ணி தாங்க ஊத்தினேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்துருக்கு சிக்கன் தொக்கு. சிக்கன் தொக்கு போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சமா சாம்பார் ஊற்றி சாப்பிட்டேங்க. இது மட்டன் தொக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பை பாய் மக்களே, நன்றி, வணக்கம்.